Good morning, students. 12th Biology, page number 149. The last para. The DNA vaccine cannot cause the disease as it contains only copies of few of its genes. DNA vaccines are relatively easily and inexpensive to design and produce. டிஎன்ஏ தடுப்பூசியால் நோயை உருவாக்க இயலாது, ஏனெனில் இது நோயை உண்டாக்கும் மரபணுவின் ஒரு பகுதி நகல்களையே கொண்டுள்ளது. வடிவமைக்கவும் மலிவாக உற்பத்தி செய்வதற்கும் டிஎன்ஏ தடுப்பூசிகள் எளிதானவை. இந்த டிஎன்ஏ தடுப்பூசினால நமக்கு என்னது, அதனால் நோயை உண்டாக்க முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா அதில் என்னது, நோயை உண்டாக்கக்கூடிய மரபணுவின் ஒரு பகுதி, அதில் என்னது சில பகுதி மட்டும் அதில் இருக்கிறதுனால அதனால் நோயை உண்டாக்க முடியாது. இந்த ஈஸியாக அந்த டிஎன்ஏ தடுப்பூசிகளை என்னது உருவாக்குவதற்கும் அதை உற்பத்தி செய்வதற்கும் ரொம்பவும் ஒரு எளிமையானதாக கருதப்படுது. இந்த முறை எளிமையாக கருதப்படுது. இந்த நெக்ஸ்ட் பாரா பார்த்தோம்னா, இந்த வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பை திஸ் நியூ டெக்னிக்ஸ் ஹவ் டெஃபினைட் அட்வான்டேஜஸ் லைக் ப்ரொடியூசிங் டார்கெட் ப்ரோட்டீன்ஸ், லாங் லாஸ்டிங் இம்யூனிட்டி அண்ட் ட்ரிகர்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஒன்லி அகைன்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன்ஸ் வித் லெஸ் டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ். இவ்வாறு இந்த புதிய தொழில்நுட்ப முறைகள் மூலமாக உருவாக்கப்பட்ட தடுப்பூசிகள் உறுதியான பல நன்மைகளை கொண்டுள்ளன. வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பை திஸ் நியூ டெக்னாலஜி ஹாவ் டெஃபினைட் அட்வான்டேஜஸ், உறுதியான ஒரு நன்மைகளை கொண்டுள்ளன. லைக் ப்ரொடியூசிங் டார்கெட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இலக்கு புரத உற்பத்தி, நீண்டு நிலைக்கும் நோய் தடைக்காப்பு மற்றும் குறிப்பிட்ட நோய் உண்டாக்கிகளுக்கு எதிரான தடைக்காப்பு வினைகளை குறைந்த நச்சு விளைவுகளின் விரைவாக தூண்டுதல். இந்த மாதிரிலாம் இருக்கிறது என்னது, இந்த தொழில்நுட்ப முறையின் மூலமாக உருவாக்கும் தடுப்பூசிகளின் பல இருக்கக்கூடிய நமக்கு பெனிஃபிட்ஸாக கருதப்படுது. என்னென்னு பார்த்தோம்னா, புரத உற்பத்தி, நீண்டு நிலைக்கும் நோய் தடைக்காப்பு தன்மை மற்றும் குறிப்பிட்ட நோய் உண்டாக்கிகளுக்கு எதிரான தடைக்காப்பு வினைகளை குறைந்த நச்சு விளைவுகளின் விரைவாக தூண்டுதல். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்னது, இதோட பெனிஃபிட்ஸாக இருக்குது. The last para, the recombinant hepatitis B vaccines as a subunit vaccine is produced by cloning hepatitis B surface antigen HBsAg gene in the yeast Saccharomyces cerevisiae. The Saccharomyces cerevisiae என்னும் ஈஸ்டில் ஹெப்பாட்டிட்டிஸ் பி புறப்பரப்பு எதிர்பொருள் தூண்டிகளான HBsAg மரபணுவை நகலாக்கம் செய்து துணை அழகு தடுப்பூசிகளாக மறுசேர்க்கை ஹெப்பாட்டிட்டிஸ் பி தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படுகின்றன. ரீகாமினன்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் சார்கோமைசிஸ் செர்விசியே எனும் ஈஸ்டில் ஹெப்பாட்டிட்டிஸ் பி புறப்பரப்பு எதிர்பொருள் தூண்டிகளான மரபணுவை நகலாக்கம் செய்து துணை அழகு, ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல சப்யூனிட் ரீகாமினன்ட் வேக்சின்ஸு, இந்த சப்யூனிட் ரீகாமினன்ட் வேக்சின்ஸ் உற்பத்திக்கு இது பயன்படுது. இந்த துணை அழகு தடுப்பூசியாக மறுசேர்க்கை ஹெப்பாட்டிட்டிஸ் பி தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படுகிறது. இது என்னது, ஃபிகர் 9.2ல் அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு அது தெளிவாக கொஞ்சம் புரியும் நமக்கு. தேங்க்யூ.